மும்முனை திரைப்படங்களில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் அபூர்வ ராகங்கள். 1975 ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் ரஜினிகாந்த் என்கின்ற 48 ஆண்டுகள் சூப்பர் ஸ்டாராக நிலைத்து நிற்கின்ற ரஜினிகாந்த் என்கின்ற ஒரு நடிகரை சின்ன வேடத்தில் அறிமுகப்படுத்திய திரைப்படம் தான் அபூர்வ ராகங்கள். பாலச்சந்தரின் பள்ளியில் இருந்து உருவான பல திறமையான நடிகர்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் கமலஹாசன், மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், ரஜினிகாந்த் அறிமுகம், ஸ்ரீவித்யா, ஜெயசுதா மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் பாடல்கள் கண்ணதாசன், இசை MS விஸ்வநாதன், ஒளிப்பதிவு PS லோகநாதன், தயாரிப்பு கலாகேந்திரா, கதை வசனம் டைரக்ஷன் K பாலச்சந்தர். சிறப்பு குறிப்பு என்னவென்றால் 1975 ஆண்டுக்கான தேசிய விருது வெள்ளித்தாமரை வழங்கப்பட்டது. இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் லோகநாதனுக்கும் பாராட்டு பத்திரமும் பரிசும் வழங்கப்பட்டது. அபூர்வ ராகங்களின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். விக்ரமாதித்தன் கதையில் வரும் புதிர் போல புதிர் முடிச்சு போட்டு அதை மெல்ல மெல்ல அவிழ்ப்பதுதான் இந்த மாறுபட்ட கதையின் அமைப்பு. என் அப்பா யாருக்கு மாமனாரோ அவர் மருமகளின் அப்பா என் மகனுக்கு மாமனார். அப்படி என்றால் அவருக்கும் எனக்கும் என்ன உறவு என்பது கேள்வி. இந்த கேள்விக்கு பதில்தான் கதை. வழக்கமாக திரையில் சொல்லப்படும் கதை அமைப்பையும் திரைக்கதையையும் மாற்றி புதுமையாகவும் வித்தியாசமாகவும் அபூர்வ ராகங்கள் கதையை உருவாக்கப்பட்டிருந்தது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மௌனப்பட காலம் முடிந்து பேசும் பட காலம் தொடங்கிய போது எப்படி நாடக நடிகர்களுக்கு சினிமா வாய்ப்புகள் தேடி வந்ததோ அதே போல 1960 ஆண்டில் இருந்து மீண்டும் நாடக நடிகர்கள் பக்கம் காற்று வீச தொடங்கியது. 1965 இருந்து மேடை நாடக நடிகர்கள் பலர் வந்தார்கள் என்றாலும் இவர்கள் அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டு மாலை வேளையில் நாடகங்களில் நடிக்கும் அமிச்சூர் நடிகர்களாக ஆனார்கள். இவர்களில் மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், ஸ்ரீகாந்த் போன்ற பலரை குறிப்பிடலாம். நடிகர்களைப் போல அமிச்சூர் நாடக ஆசிரியர்களும் டைரக்டர்களும் சினிமா உலகில் நுழைந்ததோடு ஒரு சகாப்தத்தையே ஏற்படுத்தினார்கள். இவற்றுக்கெல்லாம் வித்திட்ட முன்னோடி K பாலச்சந்தர். அவரது படங்களில் குறிப்பிட வேண்டிய படம் அபூர்வ ராகங்கள். ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒவ்வொரு ராகமாக்கி அத்தனையையும் சேர்த்து அபூர்வ ராகங்கள் என்று பெயரிட்டிருந்தார் பாலச்சந்தர். முரட்டுத்தனமான ஒரு இளைஞன் தன்னை விட வயதில் மூத்த கர்நாடக இசைப்பாடகியை காதலிப்பதை இந்த படத்தில் கவிதையாக்கியிருந்தார். அந்த பிரபல பாடகி பைரவியின் கணவன் பாண்டியனாக ரஜினிகாந்த் இந்த படத்தில் அறிமுகமாகியிருந்தார். வீட்டுக்கதவை விரைப்புடன் திறந்து வந்து நான் தான் பைரவியின் புருஷன் என்று ஒரு டயலாக் பேசி மறைந்து விடும் அவர் இன்று சூப்பர் ஸ்டாராக மின்னிக் கொண்டிருக்கின்றார். அபூர்வ ராகங்களில் எல்லா கதாபாத்திரங்களையும் திரையில் காட்டும் போது ஒவ்வொரு ராகத்தின் அடைமொழியுடன் காட்டும் இயக்குனர் ரஜினி பெயரை காட்டுகிற போது சுருதி பேதம் என்று காட்டுவார். அமிச்சூர் நாடக மேடையிலிருந்து சினிமாவுக்கு வந்த K பாலச்சந்தர் தன்னை ஒரு வித்தியாசமான இயக்குனராக வெளிப்படுத்திக் கொண்டார். காரணம் அவருடைய புதுமையான கதைகள் அவருக்கு கை கொடுத்தன. மேடை பாடகியாக நடித்த ஸ்ரீவித்யா, கமலஹாசன், மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், ஜெயசுதா எல்லோருமே தாங்கள் ஏற்ற கதாபாத்திரத்தை திறமை நியாயப்படுத்தும் விதத்தில் சிறப்பாக நடித்திருந்தார்கள். கமலஹாசன் தனது காதல் வெறியை காட்டும் விதத்தில் மிருதங்கம் வாசிக்கும் காட்சி புதுமையிலும் புதுமை. கண்ணதாசன் எழுதிய 7 சுரங்களுக்குள் எத்தனை ராகம், அதிசய ராகம், ஆனந்த ராகம், கேள்வியின் நாயகனே போன்ற பாடல்கள் இலக்கிய சுவையுடன் எழுதப்பட்டு கர்நாடக வாசனை பூசப்பட்டு இருந்ததால் இனிமையாக இருந்தன. கலைநயம் மிக்க ஒரு வெற்றிப்படம் என்றால் கலைநயம் மிக்க ஒரு வெற்றிப்படம் என்று பாராட்டை பெற்றது அபூர்வ ராகங்கள். ரஜினி என்கின்ற ஒரு புயல் இந்த படத்தில் தான் லேசாக மெதுவான ஒரு காற்றாக நுழைந்தது என்பது ஊர்களுக்கே தெரியும். அந்த ரஜினி தான் இன்றைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கின்றார். அவரை அறிமுகப்படுத்திய K பாலச்சந்தர் அதன் மூலம் ஒரு சூப்பர் ஸ்டாரை மட்டுமல்ல கமல் என்ற உலக நாயகனையும் உருவாக்கியிருந்தார். அபூர்வ ராகங்கள் இன்றைக்கும் பார்த்தாலும் நம்மை சிந்திக்கவும் பார்க்கவும் தூண்டுகின்ற படமாகவும் அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் நம்மை மெய்மறந்து கேட்க வைக்கும் பாடல்களாக இருக்கின்றன. அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலமாக ஒரு சூப்பர் ஸ்டார் கிடைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.